தமிழ் சினிமாவில் 80 மற்றும் 90களில் நடித்த நடிகர் தான் நம்மளுடைய சத்யராஜ். 80 மற்றும் 90 மட்டும் இல்ல, தற்போது அதாவது 2017 வரைக்கும் அவருடைய மார்க்கெட் கொஞ்சம் கூட குறையவே இல்லைங்க. அவ்வப்போது ஒரு சில படங்கள்ல ஹீரோவா நடிச்சாலும் இப்பவும் பல படத்துக்கு குணச்சித்திர கதாபாத்திரத்தை வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, ஹீரோவுக்கு நிகரா பேசப்படும் ஒரு கதாபாத்திரத்தை தான் தற்போது வரைக்கும் சத்யராஜ் நடித்து வந்துட்டு இருக்காரு அப்படின்றது ரொம்பவே குறிப்பிட வேண்டிய விஷயங்க. அது மட்டும் இல்ல, தற்போது வெளியான பாகுபலி படம் ஹிமாலய சாதனையை படைச்சிருக்குன்னு சொன்னா அது கண்டிப்பா மிகையாகாது. அதிகாரப்பூர்வமாக வெளிவந்த தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாகுபலி 1000 கோடி வசூலை தாண்டி விட்டது அப்படின்றதாங்க. இது குறித்து பாகுபலி நடித்த அனைத்து சினிமா செலிபிரிட்டிஸ பத்தியும் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்க ஒவ்வொரு நபருமே புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. குஷ்பு சமீப காலமாகவே அரசியல்ல ரொம்ப அதிக அளவு ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. சமீபத்துல கூட அவங்க வீட்டுக்கு யாரோ வெடிகுண்டு வச்சிருக்காங்க அப்படின்னு செய்திகள்லாம் வெளியிட்டு பயங்கரமா பரபரப்பெல்லாம் கேட்கிறாங்க. அப்படிப்பட்ட குஷ்பு தற்போது சத்யராஜை பத்தி இப்படி பேசியிருக்காங்க அப்படின்றதாங்க ரொம்பவே வியக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அதாவது சத்யராஜ் நடிப்பை பத்தி பயங்கரமா புகழ்ந்து தள்ளியிருக்காங்க நம்முடைய குஷ்பு. அது மட்டும் இல்ல, நான் சத்யராஜையும் என்னையும் பத்தி உங்ககிட்ட ஒரு சின்ன ரகசியம் சொல்றதுக்கு விரும்புறேன். அதாவது நானும் சத்யராஜும் நடிச்சிட்டு இருந்த அந்த காலகட்டத்துல நான் அதிகமா நடிச்ச படங்களே சத்யராஜ் கூட தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சத்யராஜ் கூட நடிச்சதை என் வாழ்க்கையில இன்ன வரைக்கும் என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு ட்வீட் செஞ்சிருக்காங்க. ரொம்ப நாளா இல்லாம திடீர்னு எதுக்காக சத்யராஜை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் தற்போது கோடம்பாக்கத்துல மிகப்பெரிய செய்தியாக வந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குஷ்புக்கு கொஞ்ச காலமாகவே தமிழ் சினிமா மட்டும் இல்ல, எந்த சினிமாவிலும் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்றது ரொம்பவே குறிப்பிட வேண்டிய விஷயம். ஒருவேளை சத்யராஜ் மூலமா சினிமா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்கிறாங்களோ என்னவோ கடவுளுக்கு தாங்க தெரியும். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எது வந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.